அன்னைக்கு காலையில் சீக்கிரமாகவே சமையல் வேலை வந்து முடிஞ்சிச்சிங்க. அன்றைக்கி ரொம்ப சிம்பிளான சமையல் தான். சாதம் வடித்து முருங்கைக்காய் தொக்கு வந்து பண்ணியிருந்தேன். அதிலே சாதம் போட்டு லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து பேக் பண்ணியாச்சு. தொட்டுக்கிறதுக்கு வந்து ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த வத்தல் தான் வந்து பொரித்து கொடுத்துட்டேன். கிளறின சாதம் கொஞ்சம் இருக்குது. மதியத்துக்கு எங்களுக்கு தயிர் இருக்குது. இந்த தொக்கு வச்சு நானே வெட்டி கொட்டி வந்து சாப்பிட்டுப்போம். சாதம் வந்து ஊர்லேயே விட்டுட்டு வந்துட்டேன். ஊர்லேருந்து என்னென்ன எடுத்துகிட்டு வந்தேன், அண்ணன் என்ன வாங்கி கொடுத்தாங்கங்கிறத அப்படியே லைட்டாக ஷேர் பண்ணிடுறேன். இந்த செம்படம் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்தில் கொடுத்த கிஃப்ட்டுங்க. இதுமாரி குட்டி குட்டி செம்படமாக நிறைய வந்து சேருது. இந்தமாரி செம்படம்லாம் ஷெல்ஃபில் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி வைக்கும்போது வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறம் அத்தை வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலையும் அப்புறம் வத்தலும் வந்து எடுத்துகிட்டு போனாங்க. நான் நிறைய கல்யாணத்துக்கு போகிறதுனால லக்கேஜ்லாம் தூக்கிட்டு போக முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்கங்கிறனால சின்ன சின்ன கேரி பேக்கில் கொஞ்சமாக அள்ளி வச்சுருந்தாங்க. அது அப்புறம் இது தாம்பூல பையில் வந்து ஸ்வீட் இருந்தது, பாதுஷா லட்டு வந்து இருந்தது. அண்ணன் எங்களை ஷாப்பிங் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க இல்லைங்களா, அங்கே நான் எதுவும் வாங்கிக்கல. எனக்கு இது பார்த்ததுமே ஆசையாக இருந்தது. இதை மட்டும் நான் வாங்கிக்கிறேன் போதும் அப்படின்ட்டு அப்புறம் வெற்றி குட்டி ஒரு வாட்டர் பாட்டில் வந்து எடுத்தேன். அதை நான் காமிக்க மறந்துட்டேன். இதெல்லாம் தான் நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன்.